வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். கதிசக்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் சரக்கு முனையங்களின் மூலம் அடுத்த 3 ஆண்டுகளில் இந்திய ரயில்வேக்கு 30,000 கோடி ரூபாய் வருமானமாக கிடைக்கும் என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சரக்கு போக்குவரத்து முனையங்கள் அமைப்பது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ், இந்தியாவில் இப்போது 124 கதிசக்தி சரக்கு முனையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளில் அதை 500ஆக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்தியா முழுவதிலும் உள்ள ரயில் நிலையங்களில் சரியாக பயன்படுத்தப்படாமல் உள்ள சரக்கு ஷெட்களை பயன்படுத்தி அதை சரக்குகளை கையாளும் மையங்களாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் மட்டும் இந்திய ரயில்வேக்கு அடுத்த 3 ஆண்டுகளில் 30,000 கோடி ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் 2025 ஜனவரியில் 40,000 டன் சிமெண்டை இந்திய ரயில்வே கையாண்ட நிலையில் 2026 ஜனவரியில் அது 95,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்றும், ரயில்வே மூலம் சிமெண்ட்களை மிகப்பெரிய அளவில் அனுப்புவதன் மூலம் 30 முதல் 50% வரை விலை குறைவது மட்டுமல்லாமல் மாசுபாட்டையும் குறைக்கிறது என்று அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார்.